الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا عز وجل إن الذين قالوا ربنا الله فاستقاموا لا خوف عليهم ولا هم يحزنون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனின் பெருங்கருணையினால் நாம் ஜும்ஆவுடைய தொழுகையில ஹுதுபா என்கின்ற இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையில் ஒரு சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் கேட்கின்ற அந்த செய்திகளை நமது வாழ்வில் எல்லா அம்சங்களிலேயும் எல்லா நிலைகளிலேயும் நிரந்தரமாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த அமர்வில் சில செய்திகளை கேட்டு செயல்படுவோமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அவன் சவாப் என்கின்ற நன்மைகளை தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்ஆவுடைய உரையில இஸ்திகாமத், நிலையாக நிரந்தரமாக செய்கின்ற காரியங்கள், அதற்கு குர்ஆன் ஒளியில அந்த இஸ்திகாமத் என்கின்ற நிரந்தரமாக செய்யக்கூடிய அதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றது, அதனை இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு பின்பற்றி நடக்கின்றது, அதற்குரிய நன்மைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கு தருகின்ற அந்த பாக்கியங்கள் என்னென்ன என்பதனை இந்த சிற்றுரையில நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்திகாமத் என்பது நிலையாக இருப்பது, நிரந்தரமாக இருப்பது. உலக அளவில் நம்முடைய எல்லா துறைகளிலேயும், ஒரு கம்பெனியிலே நாம் வேலை பார்த்தாலும் கூட அந்த கம்பெனியிலிருந்து ஓரளவுக்கு பல வருடங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவோம். ஒவ்வொரு விஷயத்திலேயும், கம்பெனிகளாக இருக்கட்டும், நம்முடைய கல்வி கலாச்சாரங்களாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலேயும் நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நாம் ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் அதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணுவோம்.
அதே நேரத்தில் மார்க்க ரீதியான விஷயங்களிலே, இஸ்லாமிய அடிப்படை விஷயங்களிலே, ஷரீஅத்திலே நமது பங்கு என்ன, அந்த இஸ்திகாமத்தினுடைய நிலை என்ன என்று பார்க்கிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah என்று ரப்புல் ஆலமீன் இஸ்திகாமத் என்பதற்கு, நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்கு தனது திருமறையில் அழுத்தம் திருத்தமாக கிட்டத்தட்ட 59 இடங்களில பறந்து விரிந்து இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். குர்ஆனில் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த இஸ்திகாமத் என்பதனை நபி வழியிலே பார்க்கிற போது சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி என்கின்ற ஒரு சஹாபி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேள்வி கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நபியே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள். குல் லீ கௌலன், எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க. ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஒரு செய்தியை சொல்லணும். கௌலன், அந்த சொல் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், இந்த செய்தியை நீங்க பதில எனக்கு சொன்னீங்கன்னா, இஸ்லாத்தை பற்றி நீங்க சொல்லக்கூடிய அது வணக்கமாக இருக்கட்டும் அல்லது கொடுக்கல் வாங்கலாகிய முஆமலத்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, உங்களை தவிர வேறு எவரிடத்திலும் நான் கேட்கக்கூடாது. அது மாதிரி ஒரு நச்சுண்டு ஒரு பதிலை சொல்லணும். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த வினாவை வைக்கிறாங்க, கேள்வி வைக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும்? இஸ்லாத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் ஐவேளை தொடர்ந்து தொழு என்று சொல்லியிருக்கணும், நோன்பு வை, ஜக்காத்து கொடு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கணும் வணக்க வழிபாடுகளில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற எந்த ஒரு பட்டியலும் வைக்கல. சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நான் விசுவாசித்தேன், சும்ம இஸ்தகிம், இந்த 2 வார்த்தை தான். எவ்வளவு பெரிய கேள்வி! உங்களுக்கு பிறகு நான் என்னுடைய வாழ்நாளில் எவரிடத்திலையும் எதையும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி அமலை சொல்லணும், அந்த மாதிரி வணக்கத்தை சொல்லணும், அந்த மாதிரி உலக ரீதியான வார்த்தைகளை சொல்லணும். அப்படி கேட்ட கேள்விக்கு 2 வார்த்தை தான், ஈமான் கொண்டேன், அதிலே நிரந்தரமாக நீ நிற்க வேண்டும், இஸ்திகாமத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி கேட்கிற போது மிகப்பெரிய வியாக்கியானம் பண்ணவில்லை. இப்போ நம்ம பேசுகிறதா இருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறோம், அதிலிருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு என்ன செய்யுது, நம்முடைய மண்டையில் உட்காருது, மற்ற இதெல்லாம் பறந்துடும். அதில் கடைசியாக பேசக்கூடிய வார்த்தை மட்டும்தான் நினைவில் இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப நேரம் பேசவே மாட்டாங்க, சுருக்கமாக 2 வார்த்தை சொல்லுவாங்க, நச்சுண்டு. அதுதான் ஈமானில் அவங்களுக்கெல்லாம் பதிந்தது, சஹாபா பெருமக்களுக்கு. அப்போ இஸ்லாத்தை பற்றி சொல்கிற போது பல வணக்கங்களை சொல்லவில்லை என்கின்ற ஒரு செய்தி இருந்தாலும், நிரந்தரமாக எதை செய்தாலும் நிரந்தரமாக செய் என்று சொல்கிறார்கள். உம்முல் மோமினின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு தோன்றக்கூடிய, தங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்பது தான் வழக்கம். அந்த அடிப்படையில் ஆயிஷா கேட்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கேள்வி எப்படி இருந்தது சொன்னால், ஐயுல் அமாலி அஹப்பு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஹுப் மஹப்பத் சொல்றோமா இல்லையா, அஹப்புல் அமால், அல்லாஹ்வுக்கு மிக
நேசமான விருப்பமான அமல்களை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ அதற்குரிய பதிலும் இன்னொரு பட்ஜெட் போட்டிருக்கணும், இன்னொரு பட்டியல் போட்டிருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் தன்னுடைய துணைவியாராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பதில் சொல்லுவது யாருக்கு தெரியுமா? ஆயிஷாவுக்கு அல்ல, சுஃபியானுக்கு அல்ல. அவர்கள் கூறக்கூடிய பதில்கள் அனைத்துமே உம்மத்தே முஹம்மதியாவாகிய நமக்கு இன்னும் கியாமத் நாள் வரை யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பதில் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் அஅமாலி இன்தல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? அதுவமுஹா வைன் கல்ல. அதுவம் தாயிம், நிரந்தரம், தொடர்ந்து செய்வது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலாக இருக்கிறது. எந்த அமல் செய்தாலும் சரி, தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், அல்லது குர்ஆன் ஓதுவதா இருக்கட்டும், தஸ்பீஹ் செய்வதா இருக்கட்டும், இஸ்திக்ஃபார் பண்ணுவதா இருக்கட்டும், தான தர்மங்கள் புரியதாக இருக்கட்டும், எந்த அமல் செய்தாலும் சரி, அதனை ஏதோ குடும்பத்தில் ஒருவர் மரணத்தை விட்டால் தலையில தொப்பி போட்டு வந்து சில நாட்கள் என்ன செய்வாங்க, ஜமாத்தா தொழுவாங்க. அதுக்கு பிறகு மையத்தை மறந்துட்டா அல்லாஹையும் மறந்துடுவாங்க, பள்ளிவாசல் பக்கம் வர்றது கிடையாது. சிறிது காலம்தான். தான தர்மங்கள் கொடுப்பது அது போன்றுதான். இப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலா என்றால் அல்ல. எந்த அமலை நீ செய்தாலும் உன்னுடைய வாழ்வில் முழுவதும் செய்யக்கூடிய அமலாக இருக்க வேண்டும். எவ்வளவு குர்ஆனை ஒரு நாளைக்கு 2 ஜுஸு ஓதணும், ஓதுறது தொடர்ந்து ஓதிட்டே இருக்கணும், அப்படி அல்ல. நீ தான தர்மம் கொடுக்க வேண்டும், பல ஆயிரங்கள் அள்ளி கொடுக்க வேண்டும், அதுவல்ல சிறந்த அமல். நீ ஆயிரம் எண்கள் அல்ல வணக்கத்தில், 1000 ரக்காத்து சொல்வது அல்ல வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. எண்ணங்கள் என்று சொல்லுவோமே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீ செய்யக்கூடிய அமல் வஇன் கல்ல, குறைந்த அளவாக இருந்தால், குறைந்த அளவு 2 ஜுஸு 3 ஜுஸு என்று ஓத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு நீ 5 பக்கங்கள் 3 பக்கங்கள் ஒன்னால் முடிந்த அளவிற்கு குறைந்த அளவு நீ ஓதினாலும் அது எப்படி ஓதணும்? தொடர்ந்து ஓதணும், டெய்லி ஓதணும். தான தர்மங்கள் ஒன்னால் முடிந்த அளவுக்கு சில சல்லி காசுகள் கொடுப்பதாக இருந்தாலும் நீ உன்னுடைய எண்களை பார்க்காத, எவ்வளவு நான் காசு கொடுக்கிற, அவர் எவ்வளவு கொடுக்கிறாரு என்று 2 பேருக்கு மட்டியில் கம்பேர் பண்ணக்கூடாது. கொடுக்கக்கூடிய காசு ஒன்னால் முடிந்த அளவிற்கு இஹ்லாஸாக உல தூய்மையோடு நீ கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, ஜக்காத், எந்த வணக்கமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு ட்ரிக்ஸு. என்ன ட்ரிக்ஸு? குறைந்த அளவு, அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும், நிறைய தொழ வேண்டும் என்பதல்ல. அப்ப எதை செய்தாலும் இஸ்திகாமத் என்கின்ற நிரந்தரம் இருக்க வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஹிஜ்ர் என்கின்ற 15வது அத்தியாயத்தில் 99வது வசனம், அதாவது அந்த ஹிஜ்ருடைய கடைசி வசனம், அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசனம் என்ன தெரியுமா? வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். வஅபுத் ரப்பக, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்க வேண்டும். ஹத்தா யஅதியகல் யகீன், யகீன் வருகின்ற வரை வணங்க வேண்டும். யகீன் அப்படின்னு சொன்னால் சூஃபியாக்கள் பல தரஜாக்களை, பல தரீகாக்களை, பல வழிகளை வைத்துக்கொண்டு ஒரு மகான், அவருக்கு யகீன் வந்துருச்சு. யகீன் வந்துட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்?
யக்கீன் வரத்தான் வணங்கு, யக்கீன் வரத்தான் வணங்கு. இவருக்கு யக்கீன் வந்துருச்சு, இனிமேல் பள்ளிவாசல் பக்கம் போக மாட்டாங்க, அவரை தேடிதான் எல்லாரும் போவாங்க. சூஃபியாக்கள் என்று, மகான்கள் என்று, நாதாக்கள் என்று, அவர் என்று, இவர் என்று சொல்லிக்கொண்டு சிலர் என்ன செய்கிறாங்க, இவருக்கெல்லாம் யக்கீன் வந்து மிகப்பெரிய ஒரு சூஃபி, அவருக்கு இன்னும் வணக்கமே கிடையாது. எங்கப்பா சொல்லியிருக்குது? அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வருகிற வரதான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். அதுக்கு ஒரு வணக்கம் இல்லை, அவனுக்கு நோம்பு இல்லை, தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லை, குர்ஆன் ஓதுறது இல்லை, இஸ்திக்ஃபார் இல்லை, தஸ்பீஹ் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் யாரு? மிகப்பெரிய சூஃபியா. பார்த்துக்கிறீங்க. அப்போ யகீனுடைய மீனிங் என்ன? நீங்கள் நினைக்கிற அந்த யகீனா, உலகத்திலேயே யகீன் என்பது உறுதி, உறுதியான ஒன்று எது தெரியுமா? கடவுளை கூட மறுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க, நாத்திகவாதிகள். எல்லாவற்றையும் மறப்பான், எல்லாவற்றையும் மறுப்பான். ஆனால் ஒன்றே ஒன்றை எவனும் மறுக்க முடியாது. அது என்ன? யகீன் என்பது மரணம். அதுதான் உறுதி. அந்த வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், அந்த யகீனுக்கு தஃப்சீர் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் மரணம் என்று சொல்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காஃபிர்களை பற்றி சொல்கின்ற போது, முஜ்ரிமீன்களை பற்றி சொல்கின்ற போது, பாவிகளை பற்றி சொல்கின்ற போது எப்படி சொல்றான் தெரியுமா? மா சலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்கின்ற நரகத்திலே உங்களை வீழ்த்தியது எது? அவர்கள் சொல்வார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிதீன் வகுன்னா நுகல்லிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். வஅபுத் ரப்பக யகீன் என்பது முஃமின்களுக்கு என்றால், காஃபிர்களுக்கு அவர்களே சொல்கின்றார்கள், நாங்கள் எங்களுக்கு மரணம் வருகின்ற வரை எப்படி இருந்தோம், நாங்கள் மறுமையை பொய்ப்படுத்தினோம், நாங்கள் வீணான பேச்சுகளிலே மூழ்கி கிடந்தோம் என்று அந்த காஃபிர்களே சொல்வார்கள். யகீன் என்பது மரணம் என்பதை சொல்வார்கள். இது சூரத்துல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த இஸ்திகாமத் என்பது மரணம் வருகின்ற வரை அதுதான் உறுதியான ஒன்று. அதுவரை நம்முடைய வணக்க வழிபாடுகளே இருக்க வேண்டும். அந்த இஸ்திகாமத் எதுவரை இருக்குது என்று உதாரணமாக வணக்கங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஒவ்வொன்றாக அப்படியே பட்டியலிடலாம். ஒன்று, உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அது அவருக்கு நிரந்தரமாக போகும். அல்லாஹ் கேட்பான். எப்படி நடக்கும் தெரியுமா? மறுமையில் சொர்க்கத்தில் நம்முடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், மரணமாகிவிட்ட பெற்றோர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்தஸ்துகளை அப்படி உயர்த்துறான், பெற்றோருக்கு உயர்த்துறான். அப்போ நம்முடைய பெற்றோர்கள் கேட்பாங்க, யா ரப், இறைவா, நான் எந்த அமலும், சொர்க்கத்தில் அமல் இருக்குதா? இல்லை தானே, எந்த அமலும் செய்யவில்லையே, எப்படி இந்த சொர்க்கத்தில் நான் இருந்த இடத்திலிருந்து உயர்த்துகிறாய் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்வான், உன்னை நீ பெற்றெடுத்த மகன் உனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றார், உனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார், அதனால் அந்தஸ்துகளை உயர்த்துகிறேன். இது இஸ்திகாமத் இல்லையா? இந்த அமல் நமக்கு நிரந்தரமான நன்மையை தரக்கூடிய அமலாக இருக்கிறது. தான தர்மங்கள், சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த தர்மம் இஸ்திகாமத்தாக நமக்கு நன்மை தந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பல வணக்க வழிபாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த இஸ்திகாமத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மோமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். இது போன்ற நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அது வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்கிறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட முறையிலே பிரார்த்தனை செய்வது நமக்கு கடமையாகவும் இருக்கிறது. அது செய்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன? தொழுகையில் ஒவ்வொரு ரக்காயத்திலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோமா இல்லையா? அந்த ஃபாத்திஹாவில் இந்த துவா வரும்,
இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ஸிராத்தல் முஸ்தகீம். நாம் எண்ணுவதெல்லாம், மொழிபெயர்ப்புகளை படித்து பார்ப்பதெல்லாம் அதற்கு எப்படி பொருள் கொண்டிருக்கும்? ஸிராத்தல் முஸ்தகீம், செவ்வையான பாதையை இறைவா எங்களுக்கு காட்டு. இஸ்திகாமத் என்பதற்கு நேரான பாதை என்கின்ற அர்த்தத்தை கொடுப்பார்கள். ஆனால் இஸ்திகாமத் என்பது நிரந்தரமான அமல், நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையை இறைவா எங்களுக்கு காட்டு. இஸ்திகாமத். இப்படி இஸ்திகாமத் என்கின்ற நிரந்தரம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில் நாம் இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளிலே இஸ்திகாமத்தாக இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுமையிலே நமக்கு வெற்றியும் கிடைக்கிறது. உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். சூரத்து நஹ்ல்ல 16வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், வணக்க வழிபாடுகள், தொடர்ந்து செய்கின்ற அந்த அமல்களின் வாயிலாக நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்பதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்திகாமத் என்பது வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, இன்னும் ஈமானிலே அதிலேயும் இஸ்திகாமத் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமான், நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது தவக்குல், அல்லாஹ்வின் மீது சுபாத், உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதுதான் இஸ்திகாமத். எத்தனை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த ஈமானிய உறுதியை நாம் காண முடிகின்றோம். இறுதி வரை அவருடைய ஈமானிலே சிறிதளவு கூட குறைவுகள் ஏற்படாது. ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். ஹுபைப் இப்னு அதி, ஒரு சஹாபி. அந்த ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக முஷ்ரிக்கீன்கள் அவர்களை அரஸ்ட் செய்கின்றார்கள், கைது செய்கின்றார்கள். அவர் இஸ்லாத்திற்காக வேண்டி சில செய்த காரியங்கள், ஈமானிய அந்த காரியங்கள், இதனால் அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க தயாராகின்றார்கள். 3 பேரை பிடித்தார்கள். அதில் ஒருவர் தப்பிவிட்டார், ஒருவர் அவர் ஜெயித், அவரையும் விட்டுவிட்டார்கள். ஆனால் ஹுபைப் அவர்களை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு அவர்கள் சொன்ன செய்திகள் எப்படி இருந்தது தெரியுமா? ஹுபைபே, உன்னை நாங்கள் கழுமரத்திலே ஏற்றப் போகிறோம். கழுமரம் என்றால் தூக்கு மரம், தூக்கு போடுவது, மரண தண்டனை. இதை கூறியதுமே ஈமான் உள்ள அவர்களுக்கு ஒரு சஞ்சலமும் ஏற்படவில்லை. எனக்கு ஈமான் தான் முக்கியம், எனக்கு சொர்க்கம் தான் முக்கியம், உன்னுடைய தண்டனை ஒரு பொருட்டே இல்லை என்று சொன்ன ஹுபைப் அவர்கள் அந்த நேரத்திலேயும் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? எனக்கு 2 ரக்அத் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்கின்றார்கள். இதனை நமக்கு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், மரணத்திற்கு முன்பு 2 ரக்அத் ஒரு சுன்னத்தான வழிமுறையாக ஆக்கியது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஹுபைப் அவர்கள் மரண தருவாயிலேயும் எந்த தடுமாற்றம் இல்லாமல் 2 ரக்அத்தை தொழுகின்றார்கள். அப்படி தொழக்கூடிய அந்த ஹுபைப் எப்படி தொழுகிறாங்க தெரியுமா? சார், நம்ம கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போயிடுவோம், அப்போ கொஞ்ச நேரமாவது உயிரோடு இருப்போம், இன்னும் அதிக நேரம் இருப்போம், தொழுகையில் என்ன செய்வோம், அப்படி நீட்டி தொழுவோம் என்று அவர்கள் தொழுகையை அப்படி தொழவே இல்லை. வேகமாக, விரைவாக, எப்படி இமாம் ஹத்தீப் மெம்பரில் ஏறிவிட்டால் வரக்கூடியவர்கள் விரைவாக தொழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே போன்று விரைவாக தொழுது விட்டார்கள். தொழுது விட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொன்னாங்க, நான் தொழுவதிலே இன்னும் நிதானமாக என்னால் தொழ முடியும், ஆனால் நீங்கள் தவறாக என்னை புரிந்து கொள்வீர்கள்.
மரணத்திற்கு பயந்துதான் தொழுகையிலே நீட்டி தொழுகிறான் என்று என்பீர்கள். அதற்காகவே நான் விரைவா தொழுதேன் என்று அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஈமானிய பலத்தை, அந்த ஈமானிய உறுதியை அங்கு எடுத்து காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு தூக்கு கொடுக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். அந்த சொர்க்கத்தில் நுழைவதற்குண்டான நேரத்தை வீணடிக்காமல் உஹது யுத்தத்திலே தஹ்தா என்கின்ற ஒரு சஹாபி அவர்கள் ஈத்தப்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முரசு கூட்டி அவர்களை அழைக்கின்றார்கள். அழைக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பழத்தை சாப்பிடக்கூடிய நேரம் எப்படி ஆகும் தெரியுமா? அந்த சஹாபியை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த போரிலே கலந்தால் நன்மை என்ன என்று கேட்கிற போது, இந்த போரிலே கலந்து கொண்டவர்கள் ஷஹீதானால் அவர்களுக்கு சொர்க்கம்தான் நன்மை, அவள் கூலி என்று கூறுகிற போது, அந்த சொர்க்கம் கிடைப்பது எனக்கு தாமதமாகி விடுமோ என்று அவர்கள் அந்த பழத்தை கூட ஒதுக்கி விட்டதாக, சாப்பிடும் நேரத்தை ஒதுக்கி விட்டதாக, போரிலே கலந்து கொண்டு ஷஹீதானதாக நாம் பார்க்கிறோம். எப்படி ஈமானில் உறுதி பாருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஈமானிலும் இஸ்திகாமத். ஆனால் நம்முடைய நிலை என்ன? ஈமானுடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம சவுதியிலேயோ அல்லது வெவ்வேறு நாடுகளிலே இருக்கிற போது அங்கே ஷிர்க் என்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபட மாட்டோம். அதற்கு நேர்முரணாக தௌஹீதில் உறுதியாக இருப்போம். ஆனால் ஊருக்கு வந்து விட்டால் பொண்டாட்டி பிள்ளை என்ன சொல்கிறா அதை பார்ப்பாங்க. உம்மா பாப்பாவுக்கு பயந்து அதுக்கு என்ன செய்வாங்க? பயந்துக்கிட்டு அந்த தர்காவுக்கு நான் போகலன்றாலும் வாசலில் நான் நிறுத்தி வரேன், அவங்களோடு ஒத்து போகணும், அல்லது குடும்பத்தில் என்ன ஆகிரும், பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? இப்படி இதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட்? உன்னுடைய கணவன் மனைவியாக வாழ்வதற்கு நாம் ஒரு இஸ்திகாமத் இருக்க வேண்டும் என்றால், தமிழிலே கூட சில மக்கள் சொல்லுவாங்க, உன்னோட மனைவியோட நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா ரெண்டு வார்த்தை தாம்பா, ஒன்று சரி, இன்னொன்று சாரி, கால் போட்டு. அவ என்ன சொன்னாலும் நான் வேலை செய்கிறேன் சரின்னு சொல்லிடு. அவ ஏன் செய்யலை, ஏன் அங்கே போகலை அப்படின்னு கேட்டால் சாரிமா அப்படின்னு சொல்லிடு, முடிஞ்சு போச்சு. இதில் உங்களுக்கு சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. இதை அவன் என்ன செய்யறான்? மனைவியோடு இஸ்திகாமத் இருக்க வேண்டும் என்று இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய அவனை வணங்குவதில் இஸ்திகாமத் எங்கே இருக்கிறது? சாதாரண விஷயங்கள் எல்லாம் கம்பெனியில் இருக்கிற போது அவன் என்ன சொன்னாலும் சூப்பர்வைசர், அவனுக்கு மேலே உள்ளவன் எவன் சொன்னாலும் என்ன சொல்லிடுவாப்புல, ஓகே ஓகே சார், முடிஞ்சு போச்சு. அப்ப அங்க வந்து நிரந்தரமா இருக்க வேண்டும் என்று அட்ஜஸ்ட்மெண்டோடு அவன் நடந்து கொள்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அந்த இஸ்திகாமத், அந்த ஈமானிய பலம், அந்த நெஞ்சுரம் எங்கே இருக்கிறது? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, சஹாபியத்து பெண்களுடைய வாழ்க்கையில நாம் இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஈமானுடைய இஸ்திகாமத் எப்படி இருந்தது? அப்ப வணக்கங்களில் இஸ்திகாமத் இருக்க வேண்டும். அதே போன்று ஈமானியத் இஸ்திகாமத் இருக்க வேண்டும். தான தர்மங்களிலே அங்கே இஸ்திகாமத் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பட்டியலிடுகின்றான். எனவே அடுத்த குறையிலே அதனை சொல்வோம். ஹாதா கௌலி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்திகாமத் என்கின்ற நிலையாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமின்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஒரு அருமையான வாய்ப்புகளை தருகின்றான். சூரா ஃபுஸ்ஸிலத் என்கின்ற 41வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இன்னல்லதீன காலு, சிலர் சொல்கின்றார்கள், ரப்புனா, எங்களுடைய ரப், எங்களை படைத்த இறைவன் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ரப்புனா அல்லாஹ். பின்பு சும்ம, பின்பு இஸ்தகாமு, அவர்கள் அதிலே உறுதியாக இருப்பார்கள், நிலை தரும் வரமாட்டார்கள்.
எந்த ஒன்றுக்கும் உலக விஷயத்திலே தன்னுடைய உயிரோ தன்னுடைய குழந்தையோ எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் சூரத்துல் புரூஜ் என்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய செய்திகளிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். ஒவ்வொருவர்களுக்கும் மோமின் ஈமான் கொண்டவர்களுக்கும் நம்முடைய உம்மத்தே முஹம்மதியாவாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பிருந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு ஏதாவது சோதனை வருவதாக இருந்தால், மற்றவர்களிடத்திலிருந்து பிரச்சனை வருவதாக இருந்தால், உயிர் ஆபத்து வருவதாக இருந்தால் ஒரே ஒண்ணுதான். என்ன ஒன்று தெரியுமா? உமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ரப்புனா அல்லாஹ் என்று சொல்வது தான் காரணம் என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் ஒரு கொடுமையான மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டு அவனை புறக்கணித்ததினால் மிகப்பெரிய ஒரு உஹ்தூத் என்கின்ற நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துகின்றான். நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி மோமின் ஈமான் கொண்ட அந்த மக்களை ஒவ்வொரு ஆள்களாக தள்ளி விடுறான். நெருப்பில் லைனாக ரேஷன் கடையில் இருந்த மாதிரி அல்லது எங்கேயோ அநியாயம் இருந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக தள்ளுறான். அப்போ நமக்கு முன்னால் இருந்தவர் நெருப்பில் இருந்து கருகி மூத்தா போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஈமானிய பலம், எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வருகிற போது ஒரு பெண்மணி தன்னுடைய தோளில் ஒரு கை குழந்தையை வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த பெண்மணி அந்த நெருப்பில் தழுகிற போது சிறிது தயக்கம். ஈமான்தாரிகளுக்கு தயக்கமே கிடையாது. ஆனால் அந்த பெண் தயங்குகிறார். தயங்கும் போது அந்த கை குழந்தை பேசுகிறது. பேச முடியாத அந்த கை குழந்தை பேசுகிறது. யா உம்மா, உம்மங்கிறது அரபி வார்த்தை. யா உம்மா, என் அருமை தாயே, நீ அன்தி அலல் ஹக், நீ சத்தியத்தின் மீது இருக்கிறாய். லா தஹஃப், நீ பயப்படாதே, விழு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஈமான்தாரியான அந்த பெண்மணிக்கு அவளுடைய குழந்தையை பேச வைக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சத்தியத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி உறுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? மலக்குகளை இறக்க வைக்கின்றான். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்குகின்றார்கள். மலக்குகள் இறங்குகின்றார்கள் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ரஹ்மத், அருள் கிடைக்கின்றது, அவர்களுக்கு பாப மன்னிப்பு கிடைக்கிறது. அப்போ யாரெல்லாம் ஈமான்தாரிகளாக இருக்கிறார்களோ, இப்போ இங்கே இருக்கும்போதெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய அந்த மஜ்லிஸில் கூட என்ன சொல்லுவாங்க? மலக்குகளுடைய ரஹ்மத்தை சூழ்ந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அது போன்று ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அந்த மலக்குகள் திரும்ப சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு வலா தஹஸனு, நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு வாக்களிக்கின்றான், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இது யாருக்கு? இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய, உறுதியாக இருக்கக்கூடிய வணக்கத்தில், ஈமானில், தர்மத்தில், அனைத்து விஷயங்களிலேயும் உறுதியாக இருக்கின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருளை பெறக்கூடிய நல்லடியார்களாக மாற முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் அந்த கூட்டத்திலே சேர்த்து வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா கௌலி வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أعلى وعز وجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون.